கொளத்தூர் தொகுதியில ஒரு பரபரப்பான விஷயங்க. மு.க.ஸ்டாலின் அவரோட கோரிக்கைய இப்ப தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்காங்க. திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் அவருடைய கோரிக்கையை ஏற்று அவர் போட்டியிட்ட கொளத்தூர் சட்டசபை தொகுதியில 14 வாக்குச்சாவடியோட வாக்குப்பதிவு இயந்திரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் இன்னைக்கு ஜூலை 29ஆம் தேதி காலை 9 மணிக்கு ஆய்வு செய்ய தொடங்கியிருக்காங்க. தமிழக சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தோல்வி அடைந்து பெரும் அதிர்ச்சியை தமிழகத்துல ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில கொளத்தூர் தொகுதியில 14 வாக்குச்சாவடிகளோட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஆய்வு செய்ய வேணும்னு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர் கடிதம் அனுப்பி இருந்தாரு. இதை ஏற்றுக்கிட்ட கொளத்தூர் தொகுதியில 14 வாக்குச்சாவடிகளோட வாக்குப்பதிவு இயந்திரங்களை மறு ஆய்வு செய்யற பணியை இன்று காலை 9 மணிக்கு அதை தொடங்கி இருக்காங்க. இந்த இயந்திரங்கள்ல ஏதாவது பழுது இருக்கா, இல்ல இதுல வேற ஏதாவது குளறுபடி நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. இந்த ஆய்வு அடுத்த 7 நாட்களுக்கு தொடர்ந்து நடைபெறுமாம். அது மட்டும் இல்லாம அப்ப இருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு நிறைய விஷயங்களை செய்திருக்காரு. கொளத்தூர்ல அவரோட தொகுதிக்காக பல விஷயங்கள் அவரு பண்ணி கொடுத்திருக்காரு. சொல்ல போனா நன்றி சொல்ல போகும்போது கூட மக்கள் கண்ணீரோட அவரை வரவேற்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இதன் அடிப்படையில சந்தேகத்துலதான் அவங்க மறுபடியும் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்களாம். இதுல ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பதில் வரப்போகுது, என்ன நடந்திருக்குன்னு பொறுத்திருந்துதாங்க பார்க்கணும்.